தினம் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வந்து புதுசா வந்து அவர் ஹோட்டலுக்கு வந்து இடம் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடம் காமிப்பாங்க. ஆனா, இது எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அவரு ஓகே சொல்லிருவாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தனமோட ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில இருக்கு. உடனே கதிரோட ஃப்ரெண்டு வந்து, "நீங்க எதுக்கு இங்க ஓகே சொல்லியிருக்கன்னு எனக்கு தெரியும். தனத்தோட ஆட்டோ ஸ்டாண்ட் இங்க இருக்கனால, அடிக்கடி தனத்த பார்க்க முடியும் அப்படிங்கிறனால தான் நீ இந்த கடைய ஓகே பண்ணேன்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த இடம் புடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் ஓகே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரும் வந்து சொல்லுவாரு. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திவாகர் வந்து சௌந்தர்யாவ கன்டினியூஸா கால் பண்ணி பணம் வேணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ, சௌந்தர்யா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த மாரி வந்து சண்முகம், அவர வந்து நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஸோ, இந்த பிரச்சனையிலேருந்து தனம் எப்படி சௌந்தர்யாவ காப்பாத்த போறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதிர் சார் வந்து தனத்துக்கிட்ட லவ்வ சொல்லிட்டாரு. தனம் அப்பதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள கதிர் சார் இருக்காரா? இல்லையா? என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.